இந்த கும்பராசி என்பவர்கள் கடன் சம்மந்தப்பட்ட 2 விதமான கேள்விகள் எங்களுக்கு வந்துட்டுருக்கு. இப்போ ஒன்று கடனை அடைக்கணும்னு கேட்டது உண்டு, சார் கடன் கிடைக்குமான்னு கேட்டது. ஏன்னா இந்த ராசிக்கு சொத்து சுகங்கள் வாங்க, வண்டி வாகனம் வாங்க ஒரு அமைப்பு வந்திருக்கு. ப்ராப்பர்ட்டி வாங்க, அப்போ ப்ராப்பர்ட்டி வாங்கினா ஒரு சில கடன் கிடைக்குமா அப்படின்னா, அது இடம் ஊர் எல்லையில் வாங்கணும், தொலைதூரம் வாங்கணும், அது அம்சம் உண்டு. சரி, கடனால் தத்தளித்தவர்கள், கடனால் தத்தளித்து கொண்டு இருக்கோம் அப்படின்னா அதுவும் சொத்து தான் காப்பாற்றுது. சொத்தை இருக்கின்ற சொத்தையோ ஒன்று கொடுத்துட்டு வெளியே வர மாதிரி. அப்போ இந்த ராசிக்கு கடன் வாங்கவும் யோகம் உண்டு, அடைக்கவும். இரண்டுமே இந்த ஒரே கிரக சூழ்நிலையாக இருக்குது. 6ல் குரு வரும்பொழுது பெரும் பணம் பொருளும் அர்த்தம். அது கடனை அடைக்க கூட இருக்கலாம். அப்போ இந்த ராசிக்காரன் நகை சம்மந்தப்பட்ட இன்றைக்கி காலகட்டத்தில் நகைன்னு சொல்கிறதுக்கு சங்கடமாக இருக்குது. ஆனால் கோச்சார் 2ஆம் அதிபதியில் குருவாக சின்ன சின்ன நகையாக நகை சீட்டுகள் சீட்டு போடுறது இந்த ராசிக்கில் யோகமாக இருக்கும். சீட்டை போட்டு தான் கடன் அடைக்கும். நேரடியாக அந்த ராசிக்கு கடனை அடைக்க முடியலைன்னா சிறு சேமிப்பு சீட்டுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி போட்டு இந்த ராசி நிச்சயமாக கடன் அடைச்சி வரலாம். இந்த ராசி கடனை அடைக்க, கடனிலிருந்து மீண்டு வர சங்கு பூஜை, வீட்டில் சங்கு வழிபாடுகள் சங்கு பூஜைகள் பண்ணால் நல்லாயிருக்கும். பட் ஜாதக ரீதியாக பார்த்தா வேறையாக கூட இருக்கலாம்.